ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ், கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இப்போவோ ஃப்யூச்சர்லேயோ கனெக்ட் ஆகுங்க. அப்படி கனெக்ட் ஆனால் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக் அண்ட் ஷேர்ஸை கொடுங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான உங்களுக்கு கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது எஜுகேஷன் ஃபோக்கஸ் அண்ட் டீட்டெயில்ஸுங்க. இந்த கார்டு வந்து உங்களுக்கானதாக இருக்கலாம், இல்லை உங்களை விட இளையவங்க வீட்டில் வந்து தம்பி தங்கச்சிங்க அவங்களுக்கான கார்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட குழந்தைங்களுக்கான கார்டாக கூட இருக்கலாம். அவங்க வந்து உங்கள் குழந்தைங்க அவங்களோட எஜுகேஷனில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அண்ட் டீட்டெயில்ஸாக இருப்பாங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்களும் அவங்க கூட சேர்ந்து எடுக்கணும். அவங்கள புதுசாக வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு அனுப்புறது, டியூஷனுக்கு அனுப்புறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வழிகளை பாருங்கள். அதுதான் இந்த கார்டு சொல்ல வருது. செகண்ட் கார்டு வந்திருக்குது த ஹெர்மெட்ங்க. இன்ட்ராஸ்பெக்ஷன், செல்ஃப் டிஸ்கவரி அண்ட் மென்டார்ஷிப். இந்த கார்டும் சேம் முன்னாடி வந்த கார்டு மாதிரி தான். உங்களை நீங்கள் வந்து செல்ஃப் டிஸ்கவரி பண்ணிக்கணும். உங்களுக்குள்ளே இருக்க திறமை என்னன்னு நீங்கள் முதல்ல உணரணும். அதை மற்றவங்களுக்கும் வெளிப்படுத்துகிற நாட்கள் சீக்கிரமாக வருங்க. மென்டார்ஷிப், நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மென்டாராக இருக்கணும். அதாவது சொல்லிக் கொடுக்குற நிலையில் இருக்கணும், இல்லை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும். அது வந்து உங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மற்றவங்களுக்கும் அது பெரிய பயனை கொடுக்குங்க. நீங்கள் உங்களுக்குள்ள இருக்க திறமையை வளர்த்துக்கங்க. நீங்கள் நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுக்குற நிலைக்கு முன்னேற போகிறீங்க. அது வந்து ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, ஒரு மென்டாராக இருக்க போகிறீங்க. தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஆக்ஷனுங்க. இந்த கார்டு வந்து உங்களுக்கான வாய்ப்புகளை குறிக்குதுங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துட்டு இருக்குங்க. அது உங்ககிட்ட அடையிறதுக்குள்ள நிறைய தடங்கல்களும் சிக்கல்களும் இருக்கதாங்க செய்யுது. ஆனாலும் அதை தாண்டி பெஸ்ட்டான வாய்ப்பு உங்களை சீக்கிரமாக வந்து அடையுங்க. அதை உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டாலையும் உங்களோட அறிவுத்திறனாலையும் அதை நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய பெரிய பலனை கொடுக்குங்க. உங்களோட ஆக்ஷன்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து முழுமையாக உங்களோட திறனை அந்த வாய்ப்பு கிடைச்சோன்னா காட்டுங்க. அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கிடைக்கிறது கஷ்டங்க. கிடைச்ச வாய்ப்பை தவற விடாதீங்க. இதுதாங்க இந்த 3 கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல வருது. இன்னைக்கு நீங்கள் எஜுகேஷனில் ஃபோக்கஸாக இருக்கணும், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது படிக்கிற குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களோட எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மென்டாராக இருக்க போகிறீங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போது. க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஆக்ஷனில் இறங்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்